ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நியூஸுங்க. ஒரு பெரிய குட் நியூஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட பேசிக்கிறேன். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஒன் ஒன்னாவது சப்ஸ்கிரைபர், வெறும் நம்பர் ஒன். ஓகே, ஒன்னாவது சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நோக்கி நம்ம டிராவல் பண்ணி இப்போ அதை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருக்குங்க. அது எனக்கு மட்டும் கிடைச்ச அவார்ட் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச அவார்ட். ஓகே, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச அவார்டா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் உங்களோட ஞாபகார்த்தமா தான் நான் என்கிட்ட வச்சுக்க போறேன். அதை உங்க முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை. ஓகே, இப்போ நம்ம அந்த அவார்டை அன்பாக்சிங் பண்ணலாம், எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிளே பட்டன், ஓகே, கோல்டன் பிளே பட்டன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இதை நமக்கு யூஎஸ்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்தா வந்திருக்கு, ஸ்டேட் ஒக்லஹோமா. ஓகே, அங்கிருந்து நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பிங்க. இந்த அவார்ட் கிடைச்சதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகே, எனக்கும் மேல சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமே உங்களோட நிறைய விஷஸ், ஓகே, அந்த மாதிரி விஷஸ் தாங்க என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஓகே, இன்னைக்கு இந்த அவார்ட் நம்ம கையில வாங்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு ரொம்ப அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த அவார்டுக்கு காரணம் யாரு? நீங்க தான் இல்லையா? சோ அதனால உங்களோட மத்தியில நான் இந்த அவார்டை ஷேர் பண்ணிக்கணும், இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, உங்க முன்னாடி நான் அதை அன்பாக்சிங் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்தது. ஸோ இதுக்கு மேல எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்தது. ஸோ எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இது என் கைக்கு வர்றதுக்கு அரௌண்ட் 10 days கிட்ட ஆச்சு நான் அப்ளை பண்ணதுல இருந்து. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் ட்ராக்கிங் செக்டர் மூலமா ட்ராக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இடமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே ஒக்லஹோமா ஸ்டேட்ல இருந்து கென்டக்கின்னு ஒரு ஸ்டேட்க்கு திரும்ப அங்கிருந்து ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி துபாய் வழியா சென்னை சென்னையில இருந்து நம்ம கைக்கு வந்திருக்குங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசை சேனலுக்கு இந்த அவார்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபா தாங்க இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஹா, பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, பாத்திரலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அப்போ நமக்கு அந்த கோல்டு பட்டன் கண்ணுக்கு தெரியலங்க. இங்க பாருங்க, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று வச்சிருக்காங்க. இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் அப்படின்னு எழுதிருக்கு. இங்க பாருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அவார்டு உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ டிட் இட், 1 மிஷன், 1 சேனல் அண்ட் 1 more thing, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து நம்மளோட சேனலை பாராட்டி நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளதான் இருக்கு ரகசியம். எடுத்துடலாமா அந்த புதையல? எடுத்தாச்சு. பாருங்க, அழகா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேச ஆசை சேனலுக்கு கோல்டு பட்டன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது ஒரு கவருக்குள்ள வச்சிருக்காங்க, வெளியே எடுத்துடலாம். பாக்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. வாவ், இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கோல்டு கலர்ல இருக்கா. சோ இங்க பாருங்க, presented to இங்கிலீஷ் பேச ஆசையா அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளோட சேனல் நேம் தான் நான் கொடுத்திருந்தேன். ஓகே, நம்மளோட சேனல் நேம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே என்ன போட்டிருக்காங்க? ஃபார் பாசிங். பாருங்க, உங்களோட பேர் தான் கீழே போட்டிருக்காங்க, என்னோட பேர் கூட இல்ல. இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபார் பாசிங் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுக்காக எனக்கு கிடைச்ச அவார்டு தாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்குதுங்க. இதுல பார்த்தா அப்படியே நம்மளோட முகமே தெரியுது. என்னோட முகமே தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நல்லா பாத்துட்டீங்களா? ஓகே. சோ இந்த அவார்ட் வந்து எனக்கான அவார்ட் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம உங்க எல்லாரையும் சேர்த்து இந்த அவார்ட்ல வந்து நான் பாக்குறேன். ஓகே. கண்டிப்பா எனக்கு சில்வர் பட்டன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எங்க வீட்ல வந்து அதை வச்சிருந்தேன் உங்க ஞாபகார்த்தமா. சோ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது வச்சிருந்தேன். இன்னைக்கு நமக்கு 1 மில்லியன், தட் மீன்ஸ் 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்றதுக்கான வார்த்தைகளே கிடையாது. ஓகே, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட். ஓகே, காட்ஸ் கிரேஸ் இதுதாங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ இந்த வெற்றிக்கு வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடியே வந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ வெற்றி அப்படிங்கிறது நமக்கு ஒரே நாள்ல கிடைக்கிற விஷயமே கிடையாது. ஓகே, எல்லாருக்குமே தெரியும். எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து வெற்றிக்கு காரணமா ஒரு நபர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட அம்மா. அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பையன் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படக்கூடியவங்க வந்து நம்மளோட அம்மா அப்பா தான். சோ அதுலயும் அம்மா அப்படிங்கிறவங்க ரொம்ப கேர் எடுத்து நம்மளை வந்து பாத்துப்பாங்க இல்லையா? சோ அதே மாதிரி தாங்க என்னோட லைஃப்ல வந்து நான் இந்த அளவுக்கு நம்ம வந்து வர்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் அப்படி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னோட அம்மா தாங்க. சோ அவங்கள நான் உங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஓகே. சோ இவங்க தாங்க என்னோட அம்மா. பாருங்க. சோ இவங்க இப்போ இல்ல. சோ ஷீ இஸ் நோ மோர் ரைட் நவ். ஓகே. சோ இவங்க தான் என்னோட வெற்றிக்கு சின்ன வயசுல இருந்தே காரணமா இருந்திருக்காங்க. ஓகே. சின்ன வயசுல இருந்து எனக்கு டீச்சிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஓகே, நான் அவ்வளோ டீச்சிங் வந்து நான் லவ் பண்ணேன் சின்ன வயசுல இருந்து. அது காரணம் வந்து இவங்க தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுல வந்து என்னோட பெட்ரூம்லயும் சரி, அதே மாதிரி வெளிலையும் சரி, எல்லா இடத்துலயும் பிளாக் போர்டு இருக்கும். சோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் சின்ன வயசுல அந்த போர்டுல தான் எழுதி எழுதி படிப்பேன். சோ அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்னை ஊக்கப்படுத்தி ஸ்டடீஸ்லயும் சரி, மற்ற வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் சரி, அந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி வந்து என்ன நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பெரிய வெற்றி வந்து அவங்களையே சாருங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பேச தெரியாதப்போ நமக்கு பேச்சு சொல்லி கொடுத்தாங்க, நடக்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நமக்கு வந்து படிக்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க, படிக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்துலயும் வந்து அம்மாங்கிறவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும். ஸோ வந்து நான் வெற்றி அடைஞ்சதுக்கு இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ரீசன்ங்க. ஸோ அதனாலதான் வந்து இவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவங்க சந்தோஷத்தை வந்து வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்பவும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல அதை நான் நம்புறேன். ஓகே. ஸோ கண்டிப்பா இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்கீங்க. அண்ட் தென் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து அம்மா அப்பா கண்டிப்பா இருப்பாங்கங்க இல்லையா? சோ கண்டிப்பா உங்களோட வெற்றிக்கு நிச்சயமா அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. இப்ப வேணா அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள், படி படின்னு சொல்லலாம் சின்ன வயசுல, அல்லது விளையாடாம உட்காந்து படி, லைஃப்ல அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அது நமக்கு அந்த ஸ்டேஜ்ல வந்து கஷ்டமா தெரியும். ஆனா கண்டிப்பா அது ஒரு டைம்ல வந்து கண்டிப்பா நம்ம நினைச்சு பார்ப்போம், இவங்க தான் நம்மளோட வெற்றிக்கு வந்து கண்டிப்பா காரணம் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம நினைச்சு பார்ப்போம். அதனால வீட்டுல வந்து அம்மா அப்பா இருக்கிறப்பவே வந்து நல்லா அவங்கள பாத்துக்கோங்க, அவங்க நினைச்சதை வந்து நிறைவேற்றி கொடுங்க. பெருசா அவங்க என்ன நினைக்க போறாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்லா வரணும் அப்படிங்கறதா வந்து அவங்களோட குறிக்கோள். கண்டிப்பா அவங்களோட ஆசையை வந்து கண்டிப்பா நிறைவேற்றுங்க. சோ இருக்கிறப்ப வந்து நமக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கலாம். கண்டிப்பா இல்ல அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அப்ப நினைப்போம். ஓகே, ஏன்னா அவங்களோட யாருமே வந்து நம்ம நல்லா கேர் பண்ணிக்க முடியாது இந்த உலகத்துல. ஓகே. சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் மேபி அவங்க இல்லாததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். ஐயோ, நம்ம அவங்களோட இருந்திருந்தா கண்டிப்பா இது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு நினைப்போம். சோ இருக்கிறப்பவே வந்து அவங்க அந்த சந்தோஷத்தை கொடுங்க. சோ அடுத்த பிறவியில் நம்ம வந்து ஒன்னா பிறப்போம், நீங்க எனக்கு பையனா பிறப்பீங்க, மகனா பிறப்பீங்க. ஓகே, ஃபைன். சோ எல்லாமே நம்ம வாய் வார்த்தைகளால சொல்லிடலாம். பட் அந்த மாதிரி நான் அதை நம்பலைங்க. நான் வந்து அதை நம்பல. ஸோ இருக்கிறது இந்த ஒரு லைஃப் தான். கண்டிப்பா வந்து உங்க பேரண்ட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, அவங்க சொல்றபடி நடங்க. ஓகே, அவங்களுக்கு நல்லா மரியாதை கொடுங்க. ஓகே, கண்டிப்பா நிறைய பிள்ளைங்க அதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, எந்த வயசுல நீங்க பார்த்தாலும் சரி உங்களோட பெற்றோருக்கு கண்டிப்பா நீங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதே மாதிரி அவங்க வார்த்தைகளுக்கு நீங்க வந்து ஒபே பண்ணுங்க. நிச்சயமா நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க. ஸோ இது வந்து 1 lakh கிடைச்ச அந்த சில்வர் பட்டன். ஸோ இது வந்து கோல்டு பட்டன். ஓகே, கோல்டன் பிளே பட்டன். சோ இது வந்து உங்களோட ஞாபகார்த்தமா இந்த 2 அவார்டுமே என்கிட்ட இருக்குங்க. ஓகே, இதை பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பா உங்களோட ஞாபகம் தான் வரும். ஓகே. சோ எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பிங்க. கண்டிப்பா வந்து இந்த தருணத்துல வந்து
நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இங்க பாருங்க, நீங்களே என் கூட இருக்கீங்க அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் டிராவல் பண்ணி வந்த அந்த பாதையை வந்து நான் உங்களோட ஒரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன். என் வாழ்க்கையில வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. ஸோ எல்லாரோட வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தான் வந்து கஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. ஓகே, ஸோ அதையும் தாண்டி வந்து ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா என்னோட வாழ்க்கை பயணத்தை வந்து கண்டிப்பா நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு இந்த தருணத்துல எனக்கு கொடுத்த இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்னோட நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்து என்னால சொல்லித்தர முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டீச் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. ஓகே, ஸோ நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, இதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதுக்கு இது ஒரு படிக்கட்டா இருக்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும் நிச்சயமா. ஸோ உங்களோட கரியர் க்ரோத்தா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோ மேண்டேட்டரி இந்த காலத்துல. அதனாலதான் நம்ம வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறோம். அதுக்கு நான் அவங்க கூட எப்பவுமே உறுதுணையா இருப்பேங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.